இந்த உலகில் எல்லோராலும் கவனிக்கப்படுகிறவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன் தான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றான். கிடைக்காதவரை எது பெரியதாக தோன்றுகிறதோ கிடைத்ததும் அது அற்பமாக தோன்றுகிறது. மேலும் கிடைக்காதது என்று எது ஏங்கச் செல்கிறதோ அதுதான் ஆசை. தேவையில்லாமல் உன் நிலைமையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல். யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடிந்துவிடவில்லை. எதுவும் தலைகீழாய் மாறுவதற்கு சில வினாடிகளே போதும் என்று. மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் பக்கத்தில் கூட நிற்காதே. சூழ்நிலை மாறும் போதெல்லாம் மாறக்கூடியவர்கள் மீது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சூழ்நிலை என்பது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. சில நேரங்களில் மற்றவர்களிடம் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கூட நம் குணத்தை மாற்றிவிடும், சக்தி படையாய் ஆக்கிவிடுகிறது. கோபத்தை வெற்றி கொள்வதற்கு மிக எளிய வழி கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்ய நினைப்பதை சிறிது தாமதமாக்குவதுதான். நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது என்பதை நினைவில் வையுங்கள். புலம்பல்களை புதைத்துவிட்டு நிம்மதி அடையாதீர்கள். அவர்கள் தேவைப்படும் போது அதை கிளறி எடுத்து நம்மையே காயப்படுத்துவார்கள். நம்மிடம் பிரிமையாக இருப்பவர்கள் இரண்டே விதம்தான். உண்மையான அன்பிற்காக சிலர், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பலர். அடுத்தவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. பிறகு உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் பலர் காத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே. 1000 ஏக்கர் இருந்தாலும் 6 அடி நிலம்தான் சொந்தம். கோடி ரூபாய் இருந்தாலும் நெற்றி காசுதான் மிச்சம். ஆடம்பர வீடு இருந்தாலும் விறகு மெத்தை தான் மிஞ்சம். இருக்கும் வரை அன்பையும் பாசத்தையும் பொருளையும் அள்ளி கொடுங்கள். ஏனென்றால் போகும்போது நமக்கென்று எதுவும் இருக்காது. நாம் சேர்த்து வைத்த எதுவும் நம்மோடு கொண்டு போகவும் முடியாது. நல்ல நட்பு கூட ஒரு வகையில் இறைவனின் அறிமுகமாகத்தான் இருக்கும். அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் அகப்படுவது இல்லை என்பதால் அதனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்து பழகியவர்கள் ஊமையாகத்தான் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. சில இடங்களில் சிலருக்காக நீங்கள் விட்டு கொடுப்பதாக இருந்தால் யோசித்து முடிவு செய்யுங்கள். தன் மகளை இளவரசியை போல் வைத்திருக்கும் ஒரு சில ஆண்களுக்கு தெரிவது இல்லை தன் மனைவியும் அவள் வீட்டில் அவள் தந்தைக்கு இளவரசி தான் என்பது. அப்பா அன்பில்லாதவர் அல்ல, அன்பை மனதில் வைத்து மறைக்க தெரிந்தவர். பணம் தேடுபவர் மட்டுமல்ல, தன் குடும்பத்தின் தேவைக்காக தன் நிலை மறந்து வாழ்க்கையோடு போராடுபவர். இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடு எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படிதான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டு விடுங்கள். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுதான் இப்போதைய உறவுகள். என்ன செய்ய, வாழ வந்த வாழ்க்கையை சகித்துக் கொண்டு வாழ்ந்து விட்டு செல்வோம். போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கஷ்டமல்ல, வழிகளாவது மிஞ்சம். மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள், சிலர் காணல் நீரை போல் போலியாய் இருப்பார்கள், ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்துக்கணும். எல்லோரும் அழகாகத்தான் நடிக்கிறார்கள், ஆனால் வேஷம் என்பது கலையும் வரை நமக்கு தான் தெரிவதே இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்திருக்கிறார்கள் என்று. உண்மையான உறவா விட்டு கொடுங்கள். தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டு விடுங்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன. தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது. அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள். யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக பழகும் உலகம் இது. தேவை
தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகிச் சென்று விடுவார்கள். நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பார். சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள், சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள். இது மட்டுமே உண்மை. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை என்றுதான் அர்த்தம். தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய், எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகி விடுவார்கள். காயப்படுத்தி உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்துக் கொண்டே கடந்து செல்லுங்கள். கன்னத்தில் அரைவதை விட அதிகம் வலிக்கட்டும். இந்த உலகிலேயே அதிகூடிய விஷயம் பொய்யான உறவுகள். சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது. அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது. உணர்வுகள் அற்ற உறவுகளுடன் உறவு கொண்டாடுவதை விட உதறி செல்வதே சிறப்பு. தேவையில்லாத ஒன்றுக்கு தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வலியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். உண்மையை சொல்லாமல் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம். வாழ்வில் முன்னேறி உயரச் செல்லுங்கள். தேவை என்றால் மட்டுமே கீழிறங்குங்கள். சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம். அதுவரை உயரவே இருப்போம். பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவத்த வழிகள் ஏராளம். பிடித்தது செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமாக கதைப்பதோ எத்தனிக்க கூடாது. மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும். ஏங்கும் போது கிடைக்காத உறவு அதன் ஏக்க முடிந்த பின் கிடைத்து எந்த பயனும் இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். விரும்புவர்களை தேடாதீர்கள், விரும்பியவர்களை விட்டு விடாதீர்கள். இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு. அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான். நம் கோபமும் தவறான புரிந்துணர்வும் தான் நம் நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்புவை. நீ இழந்ததை விட தரமானதாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. தேனை போன்று இனிமையாக பேசி தேலை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் தான் இங்கு அதிகம். யாரை நாம் உதாசனப்படுத்துகிறோனோ அவர்கள் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும். நீ மேலே இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம், ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்து விடாதே. ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும். பழகிய பின் உண்மையானவர்கள் என்றும் புரியும் போது மரியாதை வரும். அன்பு மலர்ந்த பின் மரியாதையாக மிளரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், தொலை தூரம் கறக்க முடியாது. நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம். மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கலாம். சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது. சிலரின் கோபத்தை கூட மன்னித்து விடு, ஆனால் உதாசீனத்தை ஒருபோதும் மன்னிக்காதே. பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்து விட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது. சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருப்பது பேச தெரியாமல் அல்ல, எதையும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக. உயரத்தில் இருக்கின்றோம் என ஆட்டம் போடாதீர்கள். தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். உன்னை தூசி என்று நினைப்பவர்களுக்கு தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போது எல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று. யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை என்று போகாது. ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம், ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்து சேரும். வெட்டி எறிந்தாலும் மீண்டும் வேரூன்றி வளரும் மரம் போன்று இரு. உன்னுடைய நிழல் தேடி வரும் பலரும் உன்னிடத்தில் தஞ்சம் அடைவார்கள். தாயிடம் நிரூபியுங்கள் அன்பாக இருப்பேன் என்று, தந்தையிடம் நிரூபியுங்கள் உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவர்களிடம் நல்லவன் என்று நிரூபிக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே.
கனவுகள் முளைப்பது இருளில்தான். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாகவே வெறுத்துவிடு. பொய்யாக நேசித்து விடாதே. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான், நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான், ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உள்ளது. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது. கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள். மனதில் கவலை இருப்பினும் அகப்போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக. எப்போது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. ஒரு நிமிடம் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சி இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. வெற்றி நிச்சயம். உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு. ஏதோ ஒரு உறவில் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் இதயமும். புரியாதவர்களாகவே இருக்கட்டும். முடிந்தவரை கவலைகளை விட்டு தள்ளுங்கள். புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும் போது நான் மட்டும் ஏன் சோகமாய்? புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதான் தெரியும். உங்கள் அன்பு போலி என்று சொன்னவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. வழியோடு கடந்திடுங்கள். புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை. நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது. வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே. தேவையானதை எண்ணி கனவு காண். உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை. ஆனால் தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு. நம்பிக்கை வையுங்கள். ஏமாந்து போகுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள். யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல, யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பி விடாதே. என்று நீ நாளை யாரோ, அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும். உன்னை குறை கூறும் பலருக்கு நீ உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும். தளராதே, துணிந்து செல். நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன. எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்பதை. நிறமாறும் பச்சந்திகளை விட அடிக்கடி மனமாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை. தேனைக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். வேலை முடிந்ததும் பறந்து சென்றுவிடும். 3 வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள். ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு. இரண்டாவது காலத்திற்கு ஏற்ப மாறும் உறவுகள். மூன்றாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். அதில் மூன்றாவதவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழ பழகுங்கள். அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவில் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் தான், ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு. உறவும் சரி, நட்பும் சரி, வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு
விட்டு சென்றுவிடும். அவதானமாக இருந்து கொள். நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல, நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான். உண்மையான உறவு என்று ஏதும் இல்லை. உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால். உண்மையான அன்பிற்கு போலி உறவும், போலியான அன்பிற்கு உண்மையான உறவும் கிடைத்தால் அன்பு கூட இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டேதான் இருக்கிறது. நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்களின் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகைத்து பயணித்திடுங்கள். அன்பு ஒருதான் உங்களை புரிந்து கொள்ள செய்யும்.